லக்ஷ்மி பிரியா அவர்கள் என்னுடைய நூலான காற்று வாங்க போனேன் என்ற தன் வரலாற்று நூலை எடுத்து நல்ல அருமையாக அதிலிருந்து நிறைய விஷயங்களை தொகுத்து கொடுத்தார். தன் வரலாறுனா என்னங்க? வரல் ஆறு, வந்த வழி, நான் வந்த வழி. என்ன நான் வந்த வழி? ஏதோ விஸ்வம் கங்கான்னு அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், கல்யாணராமன் அலங்காரம் என்னுடைய அத்தையும் மாமாவும் எடுத்து என்ன வளர்த்தாங்க, நான் இந்த பள்ளிக்கு போனேன், இந்த கல்லூரியில படிச்சேன், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ்வளவு குழந்தை பெற்றேன், இதுவா வரலாறு? இல்லை. என் மரபு அணு என்பது வெறும் என்னுடைய தாய் தந்தையரிடமிருந்து வருவது மட்டுமில்லை, அப்படி நான் நினைப்பதில்லை. என் மரபு அணு எங்கிருந்து வருகிறது? கணியன் பூங்குன்றனிலிருந்து தொடங்கி வள்ளுவர், இளங்கோ, கம்பர், காளிதாசன், ஷேக்ஸ்பியர், கீட்ஸ், மாயாகவ்ஸ்கி, பாரதி, கலீல் ஜிப்ரான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கின மரபணுங்க. அந்த மரபில் வந்தவன் நான். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம்னு வள்ளலார் சொல்லுவார். அப்படி இந்த கவிஞர் கூட்டம் வாழையடி வாழையென வந்த கூட்டம். அதிலே நானும் ஒரு சிறு குருத்தாக இப்ப முளைச்சிருக்கேன். கணியன் பூங்குன்றனிலிருந்து தொடங்கி கலீல் ஜிப்ரான் வரை. தேவநாராயணன் ஒரு அருமையான கவிஞர் இருந்தார். அவர் தான் என பாரதி கலைக்கழகத்துல ஆற்றுப்படுத்தியவர். அந்த மகா கவிஞர், கவிஞர் குலமே ஒரு குரலாக உன்புகழ் பாடுதம்மா, கருத்துக்கு விருந்தாய் கவலைக்கு மருந்தாய் வருவதுன் பெயரம்மா, அதில் மறைந்திடும் துயரம்மான்னுட்டு கவிஞர் குலமே ஒரு குரலாக அப்படிப்பார். 1000 மேதைகள் பிறந்திடலாம், அதில் ஒருவன் தான் கவியம்மா, அந்த ஒரு கவிஞன் சொல்லும் ஒவ்வொரு கவியும் உன் அருள் துளியம்மா, அதற்கு இவ்வுலகம் விலையம்மா அப்படின்னு தேவநாராயணன் அந்த பாட்டுல சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட என் வரலாறு என்பது, என் மரபணு என்பது அங்கிருந்து கணியன் பூங்குன்றனிலிருந்து கலீல் ஜிப்ரான் வரை என்பதை மீண்டும் அடிக்கோடிட்டு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யார் கவிஞன்? தீப்பிழம்பை கையில் அள்ளி சார் எடுக்கும் போது தேன் வடிந்ததென்று சொல்லி துள்ளுபவன் யாரு? தீப்பிழம்பை கையில் அள்ளி சார் எடுக்கும் போது தேன் வடிந்ததென்று சொல்லி துள்ளுபவன் யாரு? தேன் வடிந்த பூக்களிலே பூவாசம் வைத்து தென்றலிலே தூவி இசை கொள்ளுபவன் யாரு? கனவென்ற தேர் கொண்டவன், ஒரு கவிஞன் என பெயர் கொண்டவன். பெருவியப்பை ஒரு சொல்லின் கூர்முனையில் வைத்து பேரொளியை அதற்குள்ளே போட்டடைத்து வைத்து மறுசொல்லுக்கிடையில் ஒரு மௌனத்தை வைத்து மந்திரமாய் சொல்லுகிற மானுடனும் யாரு? கடவுளையே நேர்கண்டவன், ஒரு கவிஞன் என பெயர் கொண்டவன். சொல்வதொரு பாதி, அவன் சொல்வதில்லை மீதி. சொல்வதொரு பாதி, அவன் சொல்வதில்லை மீதி. சொல்லியதே சொல்லாததை உணர்த்தும் நீதி. வெல்லுவதும் இன்பம், அதில் தோற்பதுவும் இன்பம். வேற்றுமையிலாது அவனை ஏற்பதுவும் இன்பம். காலத்தின் சீர்கொண்டவன், ஒரு கவிஞன் என பெயர் கொண்டவன்.